Hey guys, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஹாட் அண்ட் ஸ்பைசியான பீஃப் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு 1/2 kg பீஃப் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி, தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 8 விசிலுக்கு மேலே தாராளமாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பிக் சைஸ் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா மல்லிக்கீரை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஓரளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பீஃப் பீசஸை ஆட் பண்ணிப்போம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீஃப் வந்து அந்த தயிரோட நல்லா ஊறி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க போதும். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கறி வேக வச்ச தண்ணியே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணும்போது அந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா திக் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம். இந்த அளவுக்கு கிரேவி நமக்கு திக்கானதும் ஃபைனலாக கசூரி மேத்தி கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா யம்மியான பீஃப் சுக்கா ரெடி. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம கடையிலேருந்து பீஃப் வாங்கிட்டு வரும்போதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண சொல்லி வாங்கிட்டு வரணும். அப்போ தான் பீஃப் நல்லா வேகும், நமக்கு நல்லா சாஃப்டான கிரேவியும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். கறி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இன்னைக்கு கீ ரைஸ் அண்ட் தால்ச்சாவுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை பண்ணியிருந்தேன். தால்ச்சா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye bye.